ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சோபகிருத்து வருஷம் ஐப்பசி மாதம் 18-10-2023 இருந்து 16-11-2023 வரை உண்டான நாட்களில் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரிய பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு 18ஆம் தேதி வந்துடுறார். நம்ம சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை மாதமாக கொண்டாடுகிறோம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் நீச்சம் பெற்று போகிறார் துலாத்தில். இருந்தாலும் இந்த மாதம் துலா மாதம் மிகவும் புனிதமானது. துலா ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. காவிரியில் நீராடினால் எல்லா விதமான புனித நீர்களிலும் நீராடினதற்கு சமம். சரி, முதல்ல கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல அதாவது சிம்மத்தில் சுக்கிர பகவான், புத பகவானும் கன்னியில் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அதாவது துலாத்தில், கன்னியில் கேது பகவான் இருக்கார், மகரத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், ராகு பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கார். இந்த மாசத்துல ஐப்பசி மாசத்துல கோல்சாரம் கிரக மாறுதல்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேனால் 1/11/2023 அன்னைக்கு புத பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு வரார். 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு போய் நீச்சப்படுறார். இது இந்த மாசத்தினுடைய கிரகச்சாரம். அதாவது இந்த மாசம் மொத்தமே விசேஷம் தான். இருந்தாலும் 23ஆம் தேதி 23/10/2023 அன்னைக்கு ஆயுத பூஜை. அது நவமி திதியில வரும். அதற்கு பிறகு தசமி திதியில் விஜயதசமி, அதாவது 24ஆம் தேதி பார்த்தேன்னா விஜயதசமி, 28ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகத்தை பார்க்கறது ரொம்பவும் விசேஷம். எல்லா சிவன் கோவிலையும் அன்னாபிஷேகம் நடக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் வருது. ஆனால் இந்தியாவில், சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி இந்த கிரகணம் தெரியறதில்லை. அதனால் கிரகணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்றத சொல்கிறேன். அதே அன்னைக்கு அதாவது 28ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கே பார்த்தேன்னா வாஸ்து நாள் காலை 6:55 8:25 வரலாம் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழித்து இருக்கக்கூடிய நாள். இது ஐப்பசி மாதம். நிச்சயமாக ஒரு முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் வேற. இன்னைக்கு 11/11/2023 அன்னைக்கு தன திரையோதசி, தான்த்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வட மாநிலங்களில் மிகவும் பிரசித்தியாக கொண்டாடுவா. தன திரையோதசின்னு பேர். மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுவா. தான்த்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாளில் போய் தங்கம் வாங்கிறதோ, பருப்பு வாங்கிறதோ, அரிசி வாங்கிறதோ, எந்த ஒரு விஷயத்தை வாங்கினீங்கன்னாலும் வீட்டிற்கு செல்வம் பன்மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. அதற்கு அடுத்த நாள் சதுர்தசி, அதாவது 12ஆம் தேதி 12/11/2023 அன்னைக்கு தீபாவளி, நரகாசுர சதுர்தசி ஜெயந்தி, நரக சதுர்த்தி அப்படின்னு பேர். இந்த வாட்டி ஒரு பெரிய ஏற்றம் என்னன்னா, தீபாவளி தனியாக வந்துடுறது, அமாவாசை அதுக்கு அடுத்த நாள் வருது. பொதுவாகவே அமாவாசை அப்படியே ஒட்டிண்டு வரும். அதனால் தலையில் எண்ணெய் வச்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த கார்த்தால 6:15 குளிச்சுடணும், 5:30 மணிக்குள்ளே குளிச்சுடணும். இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கும். இந்த வாட்டி குழந்தைகள் எல்லாரும் இந்த 12ஆம் தேதி முழுசுமே உங்களுக்கு சதுர்தசி இருக்கிறதுனால தீபாவளியை தனியாக கொண்டாட முடியும். எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. 13/11/2023 அன்னைக்கு பார்த்தாலேயானால் ஐப்பசி அமாவாசை. சரி, இப்போ இந்த ஐப்பசி மாதம் அதாவது 18/10/2023 16/11/2023 வரை உண்டான சோபகிருத்து வருஷம் ஐப்பசி மாதத்தின் பலன்கள் ஒரு ராசியாக பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தாலேயானால் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான சுபத்துவத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் பொதுவாகவே இந்த 18/10/2023 முதல் 16/11/2023 வரை உண்டான மாதமான ஐப்பசி மாதம் சோபகிருத்து வருஷத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இவர்களுடைய மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம பலன்களை சொல்கிறோம். இந்த மாதம் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புத பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருக்க, 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். அதாவது 6ஆம் இடம், 8ஆம் இடம் இது எல்லாம் அதீத சுபப்படுறது. அதனால் உடல் நிலையில் ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். ராசியிலேயே ராகுவும் சமசப்தமத்தில் கேத்து இருக்கிறதுனால எதிர்பாலித்தவர் மூலியமாக சற்று தொல்லைகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் நிச்சயமாக. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் அதீத சுபப்படுறது. அதனால் உங்களுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பண வரவு வரும்.
உங்களுடைய வீடு சொத்து முதலியவைகளை கொஞ்சம் விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதிக விலை போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கவனம் இருக்கணும். ஏன்னா மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். இப்போ ராகு பகவானும் சேர்ந்து இருக்கார் ராசியிலேயே. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது உடல் நலத்தில் ரொம்ப எக்ஸர்ட் பண்ணிக்க வேண்டாம். ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை பண்ணிவிடுவோமோ அதை பண்ணிவிடுவோமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ யோசிச்சுட்டே இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பேச்சில் நல்ல நளினத்தையும் நல்ல வார்த்தைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பண வரவை அதீதமாக ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து பரிவர்த்தனை யோகம் பெறதுனால புதுசாக உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக அமையும். மறைமுகமாக இருந்து ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. மீனராசிக்காரர்கள் நேர்முகமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் இறங்காமல் மறைமுகமாக இறங்கினார்கள். ஏனால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். புதிதாக வந்து கடன் வாங்குவீங்க, புதிதாக வீடு மனை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிப்பிற்காக மேல்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் பார்த்தோம்னா எந்த போட்டியாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க. ஏன்னா 6ஆம் இடம் அதீதமாக சுபப்பெற்று போயிருக்கு, வலுத்து போயிருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அதுவும் வந்து 2ஆம் தேதி நவம்பர் 2ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம். இதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை வந்து சனி பகவானும் பார்க்குறார். அதனால் வந்து உடல் நலம் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத மறுபடியும் சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேனா பொதுவாகவே இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உடல் நலத்தில் மட்டும் சற்று பிரச்சனைகள் இருக்கும். திருமண பாக்கியம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இருந்தாலும் இப்போ வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். எதிர்பாலினத்தவரோடு சற்று பிரச்சனைகள் வரும். அதாவது பிஸ்னஸில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய தொழில் தொடங்குவதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து செய்வது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். புதிய தொழில்கள் வரும், இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. தனித்த குருவாக 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதையும் இருந்தாலும் அந்த தனக்காரகன் அப்படின்ற ஒரு தனஸ்தானத்தில் இருந்தாலும் தனஸ்தானாதிபதியால் பார்க்கப்படுறதுனால குருமங்கலம் யோகம் வருது. அதனால் உங்களுக்கு புதுசாக வீடு மனை விற்கக்கூடிய பாக்கியம் கிடைத்து அதன் மூலியமாக அதீத பொருள் வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதமான ஐப்பசி மாதத்தில் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் நல்ல ஏற்றமான மாதம். எல்லா விதமான சௌகரியங்களும் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் உங்களுடைய உடல்நிலை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய தென்னாங்கூர் போய் சேவிச்சுட்டு அந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் போய் சேவிச்சுட்டு வாங்கோ. அதாவது பாண்டுரங்கன் ரகுமாயி அவர்களை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் வரப்போகிறது. இந்த மாதத்தில் வந்து முடிந்தவரை யாருக்காவது நீங்கள் தானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னால் உங்களால் முடிஞ்சது ஏதாவது சாப்பாடு தானம் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமைய போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.